அதாவது அம்மா காலத்திலிருந்து அம்மாவோட விசுவாசின்ற ஒரு பெயரோட புகழோட 2014 டிசம்பர் 5ஆம் தேதி வரை அவரோட அரசியல் பயணம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மக்களால் நின்று இதே கிரீன்வேஸ் ரோட்ல மக்கள் சக்தியோட அதிமுக கொடி பிடிக்கும் தொண்டரோட சக்தியோட தர்ம யுத்தம் நடத்தினாரு. அதன் பிறகு இவங்க அப்ப அந்த டைம்ல எல்லா எடப்பாடி கூட இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கூவத்தூர் ரெசார்ட்ல இருந்தாங்க. அப்ப போகாம அவர் மக்களோட தொண்டரோட அன்னைக்கு போராட்டம் பண்ணாரு. 2014 டு 2017 ஒரு வருஷ காலம் இந்த போராட்டம் தொடர்ந்து இருந்தது. அதன் பிறகு சமரசம் செஞ்சு சசிகலாவையும் டிடிவி தினகரனும் சமாளிக்க முடியாம திராணி இல்லாத எடப்பாடி பழனிசாமி திரும்ப இவர்கிட்ட தூது அனுப்பிச்சு பேசி இன்னைக்கு அவர் திரும்ப இணைஞ்சாரு. 17 டு 21 ஆட்சி பண்ணும்போது இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு கட்டமைப்புல அதிமுகவில் இருவரும் சேர்ந்து பயணித்தாங்க. 21 தேர்தல் சந்திச்சாங்க. 21 தேர்தலில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போது எல்லா விதமான உழைப்பும் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. 75 தொகுதி கூட்டணி கட்சியோட ஜெயிச்சோம், பிஜேபியோட கூட்டணி வைத்து. அதன் பின்பு ஒற்றை தலைமை என்ற ஒரு பிரச்சனையை கிளப்பி இன்னைக்கு கட்சியை கபலீகரம் செஞ்சு அவரை வெளியே அமைச்சு இன்னைக்கு அவரை ஒரு கரவேட்டி கூட கட்ட முடியாம அதிமுக கொடி கூட பயன்படுத்த முடியாம ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒரு அதிமுக 50 வருஷம் அரசியல்வாதிய இந்த நிலைக்கு கொண்டு இப்படி தள்ளினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எங்க மேல உங்களுக்கு என்ன வன்மம்? நாங்க எங்க வேணா போவோம், எங்க வேணா இருப்போம். நீங்க அம்மாவே மறந்துட்டீங்க. எங்க அம்மாவுக்கு அவர் என்ன கேட்டாரு? இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில் அவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். மாண்புமிகு இதய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பல்வேறு கஷ்டங்கள் மேல அந்த அரசியல் பண்ணாங்க. அவங்களுக்கு கழகத்தோட நிரந்தர பொதுச் செயலாளர் கட்சி விதிப்படி கழகத்தோட நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியை உச்சபட்ச பதவியை அம்மாவுக்கு நிரந்தரமா கொடுக்க சொல்லி 2019 தீர்மானம் போட்டு பொதுக்குழு கூட்டி தீர்மானம் போட்டாரு. அந்த பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் நீங்க கொடுங்க, வேற எனக்கு எந்த பதவி வேணாம். நீங்களே 21 முதலமைச்சர் வேட்பாளர் இருந்துங்க, நீங்களே கழகத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்துங்க, நீங்க சொல்றவங்களுக்கே சீட்டு கொடுங்க, நீங்க சொல்றவங்களே எல்லாமே ஆக்குங்க சொன்னாரு. ஆனா நீங்க உங்களை வளர்த்த தாயி, உங்களை வளர்த்து உங்களை இயக்கத்தில் உங்களை உருவாக்கின ஒரு முதலமைச்சர், உங்களை இயக்கத்தை வழி நடத்த ஒரு தாயி, அந்த தாய்க்கே உங்களால ஒரு போச்சலா பதவி உங்களால விட்டு கொடுக்க முடியலன்னா அப்போ நீங்களா என்ன அத்தனை வருஷம் பதவி சுகத்தை அனுபவிச்சீங்க, எல்லாமே பண்ணீங்க. ஒரு பதவி அதே ஒருங்கிணைப்பாளர் பதவியை நீங்க வைத்துக்கொண்டு நீங்க அரசியல் பண்ணுங்க. அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கட்டும், அவர் பதவியே வேணாம் சொல்லிட்டாரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அப்பயும் நீங்க உங்களுக்கு அது முடியல. உங்களுக்கு அப்ப அம்மா மீதே உங்களுக்கு அவ்வளவு வன்மம் இருக்குது, சசிகலா அம்மா மீது உங்களுக்கு அவ்வளவு வன்மம் இருக்குது. அப்போ ஒரு பெண் நம்ம அடிமையா வச்சிருந்துக்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளவு வன்மம். இதுதான் உண்மை. அப்ப நம்ம ஒரு பெண் இத்தனை வருஷமா நம்ம அடிமையா இருந்தால இனிமே அதிமுகவில் எந்த பெண்ணும் உள்ள வரக்கூடாது. உங்களுக்கு எந்த பெண்ணு வேணாம், பெரிய தலைவியா அம்மாவும் வேணாம், சின்னம்மாவும் வேணாம், ஐயாவும் வேணாம், யாருமே வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க, லாட்டரி வித்தவங்க பொண்டாட்டி கூட்டு வச்சு பதவி கொடுத்து மாநில நிச்சயம் கொடுத்து என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் இந்த தொழில் பொண்டாட்டி பணம் கொடுத்து பதவி போட்டு கூட வச்சுக்கின்னு போட்டோ எடுத்துங்க. நாங்க எங்க வழியை பாக்குறோம். அரசியல்ல எதிரியே பழனிசாமி தான், துரோகியும் பழனிசாமி தான். இந்த 20ஆவது தேர்தலில் அதிமுக தோற்க அடிக்கப்படும். ஐயா ஓபிஎஸ் தலைமையில் கழகத்தை பணி செய்வோம், திமுக வெற்றி பெற வைப்போம். இதான் தொண்டனோட பலி.